கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக மத்தேயு 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு இதை கேட்போமாக. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுத்தமானாள். மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீயை பார்த்து இயேசு சொன்னார். மகளே, திடன்கொள். இன்னைக்கு எவ்வளோ பெண்கள் இப்படிப்பட்ட வியாதினால், பலவிதமான வியாதினால், எவ்வளோ ஆண்கள் இன்னைக்கு பலவிதமான வியாதினால் திடனற்று காணப்படுகின்றார்கள். பிரியமானவர்களே, அந்த திடனற்ற நிலையை வியாதியை பெருக்கிறது. ஒரு பயமே இன்னைக்கு வியாதியை பெருக்கிறது. நமக்கு ஒரு வியாதி வரும் பொழுது, நான் இயேசுக்குள் நம்பிக்கை வைக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அந்த வியாதி மாறுகிறது. விசுவாசம் இல்லாமல் போகும் பொழுது அந்த வியாதி அது அதிகமாக மாறுகிறது. பிரியமானவர்களே, பயமே வியாதியை பெருக்குகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னதான் இயேசு சொன்னார், விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசமே நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம், நம்முடைய வாழ்க்கையின் உறுதி. விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பேர்ந்து போய் என்று சொன்னால் அது போகும். விசுவாசம் இருந்தால் நம்ம இருக்கக்கூடிய வியாதி நம்மை விட்டு போகும். அது எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் சரி. பிரியமானவர்களே, தேவன் எனக்கு சுகத்தை கொடுப்பார், என் வியாதியை போக்குவார் என்ற அந்த விசுவாசம் இருந்தால், பிரியமானவர்களே, இந்த வியாதி உங்களை விட்டு இந்நேரமே போகும். ஆண்டவர் விசுவாசிங்கள், திடன் கொள்ளுங்கள், அவருக்குள் திடன் கொள்ளுங்கள். 12 வருஷமாய் யாரிடம் ஒரு பெண் சொல்லாத ஒரு வியாதி. அவள் செலவழிக்காத பணம் இல்லை, போகாத இடமில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். அவள் செய்கிற அற்புதங்களை குறித்து கேள்விப்படுகிறாள். மனதில் தீர்மானிக்கிறாள். இயேசு வரும்பொழுது அவர் சந்திக்க வேண்டும் என்று அவள் தீர்மானிக்கிறாள். இயேசு வருகிறார் என்ற செய்தி கேள்விப்படுகிறார். நேராக போகிறாள். இயேசுவை பார்க்க முடியவில்லை. அவரை சுற்றிலும் திரளான கூட்டம். தன்னுடைய வியாதியை எப்படி சொல்லுவேன் என்று அவள் எண்ணி உள்ளத்தில் தீர்மானம் செய்கிறாள். எப்படியாவது அது இயேசுடைய ஆடையை தொட வேண்டும் என்று தீர்மானிக்கிறாள். இயேசுடைய ஆடை தொட்டால் என் சுகம் கிடைக்கும் என்று அவள் விசுவாசித்து நம்பி அந்த கூட்டத்திலே முண்டடித்து அந்த இயேசுடைய ஆடை தொடுகிறாள். அனருமே, என்னை தொட்டது யார் என்று இயேசு கேட்கிறார். சீசர்கள், ஆண்டவரே, உம்மை கிட்டி நிற்கிறோமே, சூழ்ந்திருக்கிறோமே, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், இல்லை, ஒரு பெண் என்னை விசுவாசத்தோடு தொட்டாள் என்று சொல்லும் பொழுது அந்த பெண், ஆண்டவரே, நான் உம்மை தொட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த நேரமே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நேரமே அந்த வியாதி அவளை விட்டு நீங்கிற்று. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நீ பல ஆண்டுகள் வியாதியோடு இருக்கலாம். வியாதியின் போராட்டத்தில் தவித்துக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, இயேசு சொல்கிறாள், திடன்கொள், விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கே திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் விசுவாசிங்கள், உங்கள் வியாதி நிச்சயமாய் நீங்கும். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறது சாமி. இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒருவேளை வியாதி இருக்கலாம், பல ஆண்டுகளாக அந்த வியாதி
நீங்காமல் இருக்கலாம் ஆண்டவரே, பல சோதனைகள் இருக்கலாம் ஆண்டவரே. உண்மை விசுவாசிக்க உதவி செய்யும், உமக்குள் திடங்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு வியாதி இருந்தால் வியாதி நீக்கும் ஆண்டவரே, விசுவாசிக்க பலம் கொடும் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த செய்தி கேட்ட பிள்ளையோடு கூட உங்களுடைய கரம் இருப்பதாக ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமீன்.